வெல்கம் டு taxaction.com. டிடிஎஸோட கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா டிடிஎஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுதுன்னா சேலரி பர்சன், ரெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிடிஎஸ் கரெக்ஷன்ஸில் எப்போல்லாம் டிடிஎஸ் கரெக்ஷன்ஸோட ரெக்குயர்மெண்ட் தேவைப்படுதுன்னா பேன் கரெக்ஷன், டேட், சலான் கரெக்ஷன். டிடிஎஸில் இருக்க லூப் ஹோல்னு பார்க்கும்போது லூப் ஹோல்ஸு அதுக்கான டிடெக்டிவ்க்கு எந்த விதமான இன்டிமேஷன்ஸும் போகிறது கிடையாது. கரெக்ஷன்ஸ் நடக்கும்போது அதுக்கான டிடெக்டிவ்க்கு எந்த விதமான இன்டிமேஷன்ஸும் போகிறதில்ல. அண்ட் இதோட ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் தான் இந்த டெட்லைன் கொடுத்துருக்காங்க. வெல்கம் டு taxaction.com. திஸ் இஸ் பிரியா. வெல்கம் வியூவர்ஸ். டிடிஎஸ் கரெக்ஷன்ஸ்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டிடிஎஸ் கரெக்ஷன்ஸில் ப்ரீவியஸ் இயரில் எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் நம்ம கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த விதமான டெட்லைனும் இல்லை. பட் இப்போ வந்து டெட்லைன் கொடுத்துருக்காங்க. எந்த வருஷத்துக்குன்னா 2007 to 8லேருந்து 2018 to 19 வரைக்கும் டெட்லைன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக இந்த டெட்லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட லூப் ஹோல்ஸு அதிகமாக இருக்குன்னு இந்த டெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிடிஎஸ் கரெக்ஷன்ஸில் டெட்லைன் எதுக்காக கொடுக்கணும் வாங்க பார்த்துடலாம். இதில் இந்த டிடிஎஸ் கரெக்ஷன்ஸில் லூப் ஹோல்ஸாக வந்து நிறைய காரணங்களை சொல்கிறாங்க. என்ன காரணம்னா ஒரு டிடெக்டார் வந்து டிடிஎஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க, ஒரு டிடெக்டிவோட பேனுக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த டிடெக்டிவும் ஐடிஆர் ஃபைல் பண்ணி அந்த டிடிஎஸ் அமௌண்ட்டை அவங்க அக்கௌண்ட்டில் கிளைம் பண்ணி கிரெடிட் பண்ணிக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமோ இல்லை ஒரு குறிப்பிட்ட பீரியட்க்கு அப்புறமோ இந்த டிடெக்டார் வந்து கரெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. கரெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் போடும்போது அதுவும் அப்ரூவல் ஆகிடுது. இதில் ப்ரீவியஸாக வந்து டிடெக்ட் பண்ண டிடெக்டிக்கும் அதுக்கப்புறமா வந்து கரெக்ஷன்ஸ் பண்ண டிடெக்டிக்கும் டபுள் டைம் அமௌண்ட்டாக வந்து இது போயிடுது. இதில் வந்து எந்த விதமான இன்டிமேஷன்ஸும் இந்த டிடெக்டிக்கு வர்றதில்லை. இந்த டிடிஎஸ் கரெக்ஷன்ஸில் பெரிய இஷ்யூவாக என்ன பார்க்கப்படுதுன்னா இது டபுள் பெனிஃபிட் ரிஸ்க்காக வந்து கருதப்படுது இல்லையா. 2 டிடெக்டிவ்க்கு வந்து அமௌண்ட்டு போகுது. இதில் எந்த விதமான இன்டிமேஷன்ஸும் யாருக்கும் போகிறதில்ல. 26Aஸ்லேயும் வந்து ரிப்போர்ட் ஆகிறதில்ல. இந்த ஃபார்ம் 26ஓட சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்குது இந்த ஃபார்ம் 26As. ஒவ்வொரு டைம் வந்து டிடெக்டார் வந்து டிடெக்டிவோட பேனுக்கு வந்து ஃபைல் பண்ணும்போது டிடிஎஸ் வந்து ஃபைல் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட பீரியட்குள்ளே இந்த 26Asல வந்து அது ரிப்போர்ட் ஆகும். இந்த அமௌண்ட்டை வந்து டிடெக்டிவ் வந்து கிளைம் பண்ணதுக்கப்புறம் கிளைம் பண்ணாலும் அது அப்படியே தான் இருக்கும். இது வந்து கரெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டாக போடும்போது பழைய டிடெக்டிவோட பேன்லேருந்து இது ரிமூவ் ஆகிட்டு புதிய டிடெக்டிவோட பேனுக்கு இது ரிப்போர்ட் ஆகிடும். ஸோ இது டபுள் டைம் வந்து என்ட்ரி ஆகிடுது. டபுள் டைம் ரிஸ்க்காகவும் கருதப்படுது. இந்த ரிஸ்க்கை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த டெட்லைன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கிளியர் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் பார்த்து பெரிய இஷ்யூவாக என்ன கருதப்படுதுன்னா இதில் ஒவ்வொரு டிடெக்டாரும் ஒரு கரெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் போடும்போது அந்த டிடெக்டிவ்க்கு இன்டிமேஷன்ஸ் இஷ்யூ பண்ணணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த டிடெக்டிவ் வந்து அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த டிடெக்டார் வந்து அந்த கரெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை பண்ண முடியுன்றதும் ஒரு பாசிபிளான ஒரு ரீசன் தான். பண்ணுறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. இதனால் அதிகமான கவர்மெண்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ஸும் நிறைய குறையும். இப்போ நம்ம டிடிஎஸ் ஃபைலிங் பற்றி பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு கரெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் 26Q ஃபில் பண்ணி தான் நம்ம ஃபைல் பண்ண முடியும். இந்த ஃபார்ம் 26Qவில் டிடெக்டிவோட எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கும். இதை வந்து ஒவ்வொரு டிடெக்டிவ்க்கும் இன்டிமேஷன்ஸ் போகும்போது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த டிடிஎஸ் கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் டிடெக்டிவ் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டிடெக்டாருக்கும் டிடெக்டிவ்க்குள்ளே அந்த சலான் கான்வர்சேஷன் வந்து லாக் பண்ணப்படணும் இல்லையா. அதை லாக் பண்ணால் தான் அடுத்து வந்து இந்த சலானை வச்சு அவங்க அந்த கரெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸை போடாமல் இருக்க முடியும். ஸோ அதை லாக் பண்ணதுக்கப்புறம் இந்த டிடெக்டார் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அதாவது அந்த சலானை வச்சு எந்த விதமான ஒரு கரெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்க முடியாத அளவுக்கு அதை லாக் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்தை வந்து குயிக்காக சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிறதுக்கு இந்த இன்டிமேஷன்ஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியமாக கருதப்படுது. இது வெரி லாங் ப்ராசஸ் இல்லையா. இது பல வருஷமாக வந்து இந்த ப்ராப்ளம் நடந்துகிட்ருக்கு. இந்த இன்டிமேஷன்ஸ் மூலிமா இது கொஞ்சமாக தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இன் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா
இன்னும் அந்தந்த வருஷத்துலேயே இந்த கரெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் போடணுன்ற ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து குயிக்காக சால்வ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அண்ட் டிடெக்ட் ஆகிறதுக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. டிடிஎஸ் எந்த மாதிரி ஒரு செக்ஷனில் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பே பண்ணணுன்ற டீட்டெயில்டு வீடியோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அண்ட் அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற இந்த அப்டேஷன் வீடியோ, நான் போடுற இந்த லேட்டஸ்ட் அப்டேஷன் வீடியோ உங்களுக்கு குயிக்காக ரீச் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் யூஸ்ஃபுல்னு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.